மெப்ரேட் அப்படிங்கிற ட்ரக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராக்சி ப்ரோஜெஸ்ட்ரோன் அசிட்டேட். இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக்கான செயற்கையான ஹார்மோன். இது நிறைய காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது. மெப்ரேட் டேப்லெட்டோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இந்த டேப்லெட்டை எதுக்காக உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது. யூட்ரன் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எண்டோமெட்ரியாசிஸ், அதாவது பெல்விக், உங்கள் இடுப்பு பகுதியில் ஒரு பெயின் இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மெப்ரேட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரோஜெஸ்டோன் அப்படிங்கிற பெண்களுக்கான ஹார்மோன் மாதிரியே அப்படியே இது ஒர்க் பண்ணும். அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சமப்படுத்தி உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலர் பண்ணும். இதோடைய காமனான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், வாமிட்டிங், வயிற்று வலி, பிரெஸ்ட்டில் சின்னதாக வலி ஏற்படுறது, இர்ரெகுலர் ப்ளீடிங் இருக்கிறது, சில சமயத்தில் ஹேர் லாஸ் ஆகும், கால்களில் வீக்கம் ஏற்படுறது, அப்புறம் வெஜைனல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். சீரியஸ் சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியராக ஹெட்ஏக் இருக்கிறது, கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படுறது, ஹியரிங் சேலஞ்ச் இருக்கிறது, ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸாக இருக்கிறது, செஸ்ட் பெயின் வர்றது, கால்களில் வீக்கம் அதிகமாகிறது, ஸ்கின் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக மாறுது. எந்த மாதிரியான சிவியரான சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மெப்ரேட் எடுக்கும்போது எந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் மெடிசின்ஸ், மைக்கோஃபெனலிக் மொஃபிட்டில் அப்படிங்கிற டேப்லெட், மெட்ஃபார்மின், லிவரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய சில மெடிசின்ஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடாது, தனியாக தான் எடுக்கணும். யாரெல்லாம் மெப்ரேட்டை எடுக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, வெஜினல் ப்ளீடிங் அதிகமாக இருக்கவங்க, ஏற்கனவே பிளட் கிளாட் ஏற்பட்டவங்க, ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்க, அதுக்கப்புறம் சிவியரான லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க, ஹார்மோன் ரிலேட்டடான கேன்சர் அட்டாக் ஆனால் இவங்க எல்லாம் உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த மருந்துகளை எடுத்துக்கணும். இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன், நீங்களாம் வாங்கி சாப்பிடக்கூடாது.